ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகத்தோடு அம்பாள் இரவிலும் பகலிலும் கூடவே இருப்பாள். அம்மா எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி அம்பாள் எப்போதும் கூடவே இருப்பாள். பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படலாம். இறைவன் யார், இறைவி யார், இப்படி தனித்தனியே பிரிப்பது பார்ப்பதை விட இறைவன் ஒரு பரம்பொருள். நம்முடைய எண்ணங்கள், மனம், நமது முன்னோர்கள் செயல்பாடுகளே நம்ம இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அம்பாளை பற்றி தனி என்று ஒரு இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. இப்போ நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னா ஆடி மாதம். இப்போ ஆணி முடிய போகுது. ஆணி என்ன தேதியாவது? ஆணி 27 தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 32 தேதிகள் இருக்குது. ஒரு 5 நாள் இருக்குது. ஆடி மாதம் என்னென்ன விசேஷம்? வீடு குடி போகலாமா, வாடகை வீடு மாற்றலாமா, முழுமையான ஆன்மீக விளக்கம் இந்த ஒரு சிறிய காணொலியை தொடர்ந்து பார்த்து அம்மனோட அருள் பெருக. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். பலருக்கு பலவிதமான சந்தேகங்களுக்கு இந்த காணொலி ஒரு தீர்வாக இருக்குன்னு எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் இந்த ஓம் சக்தி ஆன்மீக சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக விளக்கம் கொடுக்க போகிறோம். ஆடி மாதத்தோட மகிமை. ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு ஏற்ற மாதம். தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம். இது அம்பாளின் அருளுக்குரிய மாதமாக போற்றப்படுகிறது. சக்தி வழிபாடு மிகுந்த உகந்த காலம். இந்த மாதத்தில் இறைவனை விட இறைவியின் அருள் அதிகமாக வெளிப்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் துர்க்கை, மாரியம்மன், காளியம்மன், அபிராமி, மீனாட்சி, காமாட்சி போன்ற சக்தி வடிவங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்பு. சக்தி இல்லையில் சிவன் இல்லை. பலருக்கு நேற்று கூட ஒருத்தர் வந்தார். பார்த்தா நான் முருகனை தான் வழிபடுறேன், சிவனை வழிபட மாட்டேன். என்ன அது? அப்பா அம்மா இல்லாமல் அப்புறம் நான் புள்ள. அதாவது பல பேருடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது. எதாக இருந்தாலும் முதல்ல கணபதியை வணங்கிக்கிட்டு தான் எந்த ஒரு செயலும் செய்யணும். ஓம் கணபதியே போற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்பாளையும் வணங்கலாம், சிவனையும் வணங்கலாம், முருகப்பெருமான எல்லாத்துக்கும் இவர் தான் துணை இருப்பார். அதாவது அதுமாரி சொல்லாதீங்க தயவுசெய்து. நான் முருகனை மட்டும் தான் வழிபடுவேன், நான் இவங்களை மட்டும் தான், யார், ஆஞ்சநேயர் மட்டும் தான் வழிபடுவேன், நான் சிவனை மட்டும் தான் வழிபடுவேன், சிவபக்தர். இதெல்லாம் என்ன? இறைவன் ஒரு பரம்பொருள். இந்த பரம்பொருள் யாராலும் ஒன்றும் கேட்க முடியாது. இறைவன் ஒருவன். அவன் எல்லா வருடத்திலும் இருப்பான். இறைவன் தனி, இறைவி கிடையாது. சக்தியே சிவம், சிவமே சக்தி. அது புரிஞ்சவங்களுக்கு, ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நாட்டத்தில் தெரியும். அது தனிப்பட்ட கருத்து சொல்கிறப்ப அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பரம்பரை, நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதுதான் இறை செய்யும். நல்லதே நடக்கும். ஆடி மாதம்னாலே வெள்ளிக்கிழமையில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். மஞ்சள், குங்குமம், பூ, தீபம் வைத்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி நல்லிணக்கம், செல்வ வளம், மன நிம்மதி கிடைக்கும் என்று பெண்கள் சாதாரணமாகவே இவங்களுக்குள்ள குணம். ஆனால் ஆடி மாதம் மொதல் வெள்ளி, 2ஆவது வெள்ளி, 3ஆவது வெள்ளி, 4ஆவது வெள்ளின்னு வரும். அதில் ரொம்ப சிறப்பான விசேஷமாக இருக்கும். கஞ்சி ஆச்சு ஊற்றுறது. அதேமாரி ஆடி செவ்வாய்னால துர்க்கை அம்மனோட வழிபாடு. துர்க்கை அம்மனோட வழிபாடு பண்ணும்போது ராகுக்கு தோஷம், திருமண தடை, மனக்கவலை போன்றவற்றிற்கு நிச்சயம் அம்பாளோட அருள் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். ஆடி அமாவாசைனாலே உங்களுக்கு தெரியும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது முக்கியமான நாளாக கருதப்படுது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் ஆடி அமாவாசையில் பண்ணால் ஒவ்வொரு மாதமும் ஒரு அமாவாசை வரும். அதில் ஒரு சிறப்பானது ஒரு ஆடி அமாவாசை. அதுமாரி ஆடிப்புறம்னாலே ஆண்டாள் அவதரித்த திருநாள். அம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஊர்வலம் நடக்கும். சில அம்மன் கோயிலில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. நல்லதே நடக்கட்டும். அதுமாரி ஆடி கிருத்திகைனாலே முருகப்பெருமானுக்கு அது ரொம்ப உகந்த நாள். வேல்முருகனை வழிபட்டால் தைரியம், வெற்றி, அறிவு கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. திருத்தணியில் உயிர்த்தல் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்துவோன்னு வேல்மாறல் திருப்புகள் பல இருக்குது. கந்த குருக்கவசம், கந்த சஷ்டி, இதெல்லாம் கேட்கும்போது நம்முடைய எண்ணங்கள் மன அமைதி பெற்று நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். நம்முடைய இறையருள் நிச்சயம் கிடைக்கும். இதெல்லாம் தொடர்ந்து படிங்க. ஓய்வாக இருக்கிற நாளில் படிங்க, இல்லைன்னா கேளுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும்.
இதெல்லாம் கிடைக்குங்கிறது முன்னோர் சொன்னது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்லதே நடக்கட்டும். ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்னென்னா, தினமும் விளக்கேற்றுங்க, லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள், அபிராமி அந்தாதி கேளுங்க, துர்க்கை கவசம் கேளுங்க, கந்த சஷ்டி கவசம், சிவபுராணம், அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பசுக்களுக்கு உணவு, இப்படி பறவைகளுக்கு தண்ணீர், இந்த குறிப்பிட்ட செயல்பாடுகள் ஆடி மாதத்தில் பண்ண செயல். இதில் முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வரேன். ஆடி மாதத்தில் வீடு குடி போகலாமா? இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டாங்க, ஆடி மாதத்தில் வந்து பத்திரிக்கை வச்சு படிக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக, கண்டிப்பாக. குலதெய்வத்துக்கு போய் பத்திரிக்கை ரொம்ப ரொம்ப விசேஷம். சில பேர் வந்து குழப்பி விட்ருக்காங்க. ஆனால் ஆடி மாதத்தில் பத்திரிக்கை வச்சு படிக்கலாம் திருமணத்துக்கு. அம்பாலோட அருள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் அம்பாலோட அருள் திருமணத்துக்கு அருமையான விஷயம். அதனால் இதுக்கான ஐயர்கிட்ட போய் கேட்கணும், இல்லை அம்பாலோட அருள் கிடைச்சின்னா தாராளமாக செய்யலாம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படின்னா, நம்ம வந்து அவன் செயல் எல்லாமே நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு செயல்படணும். இந்த குடி போகலாமான்னா முக்கியமான கேள்வி வரும். வாடகை வீட்டிற்கும் இடம் மாறலாமா? இதுதான் முக்கியமான இந்த ஆடி மாதத்தில் பலருடைய சந்தேகங்கள். ஆம், வேலை, குழந்தைகளின் பள்ளி, குடும்ப தேவை போன்ற காரணங்களுக்காக வாடகை வீட்டிற்கு ஆடி மாதத்தில் மாறலாம். வேலை சம்மந்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரவங்க, குழந்தைகள் பள்ளி கிடைக்கல, பள்ளி பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குன்னா தாராளமாக பண்ணுங்கள். குடும்பம் நல்லா இருக்கணும், ஓரளவு சூழ்நிலை, சில சந்தர்ப்பம் சில ஜாதகக்காரன் குழப்பி விடுவாங்க. என்னென்னா, நீ அங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து அங்கே போ, நீ இங்கே வீட்டில் இருந்தால் இது பண்ணாதுன்னு. அதுமாதிரிலாம் இல்லாமல், அதுமாரி இருந்தாலும், அதாவது அவங்க எண்ணங்கள் தான் நல்லா இருக்கும், நல்லது நடக்கும். இதற்கு பொதுவாக சாஸ்திரத்தில் எந்த விதமான தடையும் சொல்லலை. புதிய சொந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணலாமா? பல குடும்பத்தில் வந்து ஆடி மாதத்தில் புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறாங்க. இது ஒரு பாரம்பரிய வழக்கமாக போயிட்டு, ஆடி மாதம்ல கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணலாம். இப்படி இதுக்கு காரணம்னா, இந்த மாதம் முழுவதும் சக்தி வழிபாட்டில் கவனம் செலுத்தப்படும் காலம் என்பதால். இது குடும்ப மரபு சார்ந்தது. அவசர தேவையெனில் நல்ல முகூர்த்தத்தில் பின்னர் செய்யலாம். ஆவணி மாதம் வச்சுங்க. அதாவது கிரகப்பிரவேசம் மட்டும்தான், குடி போகிறது மாறலாம் வச்சோம். ஆனால் அவசியம் ஏற்பட்டால் தகுந்த முகூர்த்தம் செய்து பெரியவர்களையும் ஆலோசனையோடு செய்யலாம். ரொம்ப அவசியம் பண்ணி தான் ஆகணும், நான் வெளிநாடு போகிறேன் கொள்கிறேன், எனக்கு இது முடிச்சே ஆகணும்னா உங்கள் பெரியவங்க, உங்கள் மூதாதையர் கேட்டுங்க, அவங்க விருப்பப்படி செய்யுங்க, நல்லது. திருமணம் செய்யலாமா? பல இடங்களில் ஆடி மாதத்தில் திருமணம் நடத்தப்படுறது கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் திருமணம் நடத்துவாங்க. இது பாரம்பரிய நடைமுறை இருக்குது. ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து விலை குறைச்சலாக இருக்கும். ஒரு சில சமுதாய மக்கள் மட்டும் திருமணம் நடத்துவாங்க. இதில் எந்த வழிபாடு சிறந்தது? ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய வித்மேயே அப்படின்னு 108 முறை இந்த ஜெபிக்கலாம். டெய்லி நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஆடி மாதத்தில் தவிர்க்க வேண்டியன்னா, தேவையில்லாத கோபத்தை தவிர்த்துருங்க. வீண் செலவு ஏற்படுத்தாதீங்க. பிறரை புகழுதல், பொய் பேசுதல், தானம் செய்யாமல் இருப்பது. மெயினாக முடிஞ்சவர்களும் தானம் செய்யுங்க, நல்லது நடக்கும். தானம் செஞ்சாலே, அதாவது நீங்கள் காசாக கொடுக்க வேணாம், ஒரு வயிற்றுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லதே நடக்கட்டும். ஆடி மாதம் வந்து பயப்பட தேவையில்லை. இது இறையிருள் உங்களுக்கு வீடு தேடி வர வேண்டிய மாதம். வாசலில் வேப்பலை கட்டி வரவேற்குங்க. அம்மனோட அருள் இருந்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் நிரந்தரம் அல்ல. நல்ல எண்ணம், நல்ல செயல், இறை நம்பிக்கை இருந்தாலே எந்த மாதமும் நல்ல மாதமே. ஆடி மாதம் பயத்தின் மாதமாக அல்ல, பக்தியின் மாதமாக மாற்றுவோம். அம்மனை மனதார வழிபடுங்கள். எல்லோருக்கும் ஆன்மீகம், ஆரோக்கியம், செல்வம், குடும்ப நிம்மதி, முன்னேற்றம் கிடைக்க இறைவியை பிரார்த்திப்போம். ஓம் சக்தி பராசக்தி இந்த ஆன்மீக சேனலுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க போகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான ஒரு நன்றி தெரிவித்து, தினசரி இல்லை, எப்போ வாரம் எப்படி ஓய்வு கிடைக்குதோ அதுக்கு தகுந்தப்போ தான் நான் வந்து இந்த காணொலி போடுவேன், வாய்ப்பு இருக்கிற நேரத்தில். இது முழுக்க முழுக்க அம்பாளுடைய செயல்பாடுகளை பற்றி உள்ள சேனல். அதனால் வந்து நல்லதே நடக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி.